இங்கே காவேரி என்ன பண்ணுறாங்க, விஜய்க்காக பார்த்து பார்த்து ட்ரெஸ் எல்லாம் வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. வாங்கிட்டு காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வர்றாங்க. கோழி, மட்டன், சிக்கன் எல்லாமே வாங்கி கொண்டு வந்து வைக்கிறாங்க. வாங்கிட்டு வந்து வச்சுட்டு போய் குளிச்சுட்டு வாங்க, குளிச்சுட்டு உங்களுக்காக ட்ரெஸ் வாங்கிட்டு வந்திருக்கிறேன், உங்களுக்கு பத்துமோ பத்தாது தெரியலை, எனக்கு பிடிச்சதை வாங்கிட்டு வந்தேன், போட்டுக்குங்க அப்படிங்கிறாங்க. நான் குளிச்சுட்டேன் காவேரி. குளிச்சுட்டு அதே ட்ரெஸ்ஸையா போட்டுக்கிட்டீங்க? ஆமாம் அப்படிங்கிறாரு. உடனே என்ன பண்ணுறாங்க, காவேரி கொடுத்த ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு போய் மாற்றிட்டு வராது. உங்களுக்கு சரியாக இருக்கா அப்படின்னு, நீ பார்த்து பார்த்து தைச்ச மாதிரியே இருக்குது காவேரி அப்படிங்கிறாரு. சரி ஓகேங்க, நீங்கள் போட்டுட்டு வாங்க, எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் அப்படிங்கும்போது போட்டு வந்து காமிக்கிறாரு. நல்லா இருக்குது, பர்ஃபெக்டாக இருக்குது. இப்போ இன்றைக்கி என்ன சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாரு. உங்களுக்கு என்ன பிடிக்குன்னு சொல்லுங்கள், எனக்கு நான்வெஜ் சாப்பிட்டா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், ஏன்னா இங்கே குளிராக இருக்குல்ல அப்படிங்கிறாரு. நான் வாங்கிட்டு வந்துட்டேன், நீங்கள் சொல்கிறதுக்கு முன்னே நான் வாங்கிட்டு வந்துட்டேன், உட்காருங்க, ஒரு அரை மணி நேரத்தில் உங்களுக்கு சமைச்சிட்றேன் அப்படின்ட்டு இவங்களும் சமைச்சு எல்லாம் சாப்பாடெலாம் போடுறாங்க. சாப்பாடு போடும்போது ரொம்ப நல்லாயிருக்கு, நம்ம வீட்டில் சமைக்கிறத விட இங்கே நல்லா சமைக்கிறியே அப்படிங்கிறாரு. எனக்கு ஏதோ தெரியும், நான் வீடியோ பார்த்து சமைச்சேன் அப்படிங்கிறாங்க. பரவாயில்ல, நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு வாயன் காவேரி வெளியில் போயிட்டு வருவோம் அப்படிங்கும்போது அப்படின்னு விஜய் கூப்பிடுறாரு. இது ஏற்கனவே தான் நம்ம கொடைக்கானல்லாம் சுற்றி பார்த்தாச்சுல, இனிமேல் என்ன இருக்குது சுற்றி பார்க்க அப்படின்னு கேட்குறாங்க காவேரி. வா போயிட்டு வருவோம், சும்மா போயிட்டு வருவோம் அப்படின்னு 2 பேரும் போகிறாங்க. இப்படி நடந்து போயிட்டுருக்காங்க. அப்போ எல்லாத்தையும் பேசிக்கிட்டே போகிறாங்க. இதெல்லாம் எங்கள் அப்பா கூட எப்போவுமே வந்து போனது, எங்கள் அப்பாவுடைய கால் தடம் இதில் பதிஞ்சிருக்கு அப்படின்லாம் சொல்லிக்கிட்டு போகிறாங்க. அப்பாவை ரொம்ப மிஸ் பண்ணுறாங்க காவேரி. அதை அப்படியே சொல்லிக்கிட்டே போகிறாங்க விஜய்கிட்ட. விஜய் ரொம்ப பாவம், இந்த குடும்பம் வந்து ஒரு ஆளை இழந்துட்டு தவிக்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய் வந்து இது பண்ணுறாரு, ரொம்ப வருத்தப்படுறாரு. சொல்லிட்டு நினச்சிக்கிட்டே வருத்தப்படுறாரு. இப்படி போயிட்டுருக்காங்க. அப்போ ஒரு இடம் வந்தவொடனே அப்படியே நிற்கிறாங்க. நின்றுட்டு அப்படியே வந்து ஒரு மாதிரி ஆகுறாங்க. என்ன காவேரி ஆச்சு, என்ன காவேரி அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே தான் எங்கள் அப்பா வந்து எப்போதும் நின்று இங்கே வந்து டீ குடிப்பாங்க அப்படின்னு சொல்லும்போது, சரி சரி வருத்தப்படாத, எல்லாம் நல்லதுக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு இவர் அழைச்சிட்டு போகிறாரு. அப்போ கேட்குறாரு, ஏன் காவேரி உனக்கு நிவினை பற்றி ஞாபகமே வரலையா அப்படின்னு கேட்குறாரு. இல்லை, அதெல்லாம் நான் மறந்துட்டேன், நிவினையே மறந்துட்டேன் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. எப்படி காவேரி மறந்தேன் அப்படிங்கும்போது, குடும்பத்துக்காக நான் மறந்துட்டேன் அப்படிங்கிறாங்க. இல்லை பாஸ், நானும் வந்து இன்னும் ஒரு 7-8 மாதம் தானே இருக்குது, உங்களை விட்டு நானும் பிரிஞ்சிருவேன்ல அப்படிங்கும்போது மனசுக்குள்ளேயே நினச்சிக்கிறாரு விஜய், நான் உன்னை விட்டு பிரிய மாட்டேன், நான் சும்மா தான் சொல்கிறேன், அக்ரி பண்ணுன்ட்டு, நீ எனக்கு வேணும் காவேரி அப்படின்னு மனசுலேயே நினச்சிக்கிறாரு விஜய். என்ன பாஸ் நினைக்கிறீங்க, என்ன திங்க் பண்ணுறீங்க, ஒன்றுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா இப்போ பேசாமல் வா அப்படின்னு சொல்லிட்டு அழைச்சிட்டு போகிறாரு. ஒரு ரெஸ்டாரண்ட்டில் போய் காஃபி குடிக்கிறாங்க 2 பேரும். குடிக்கும்போது, இங்கே வாங்க ஒரு இடத்த உங்களுக்கு காமிக்கிறேன், அதுதான் நாங்கள் வாழ்ந்த இடம், பழைய இடம் அப்படின்னு சொல்லிட்டு காமிக்கிறாங்க. கொண்டு போய் காமிக்கிறாங்க. நாங்கள் சின்ன குழந்தைங்களா இருக்கும்போது இங்கே தான் எங்கள் அப்பா எங்களை அழைச்சிட்டு வருவாங்க அப்படின்ட்டு பழைய ஞாபகத்தையெல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ வந்து அதாவது ஒரு மாதிரி அவங்க ரொம்ப பாசத்தை வந்து கொடுக்குறாங்க விஜய்க்கு வந்து. விஜய் அப்படியே நெகிழ்ந்து போகிறாரு. இந்த மாதிரி பாசமெல்லாம் நம்ம மேலே யாருமே காமிக்கலை, காவேரி நல்ல பொண்ணு அப்படின்னு நினச்சிக்கிட்டு, வா காவேரி நம்ம வீட்டுக்கு போவோம் அப்படிங்கிறாரு. 2 பேரும் கிளம்பி வீட்டுக்கு வந்துடுறாங்க. வந்துட்டு 2 பேரும் பேசிக்கிட்டே இருக்கிறாங்க. இங்கே என்ன பண்ணுறாங்க, அஜய்க்கும் ராகினிக்கும் கல்யாணம் நடக்குது, யாருக்கும் தெரியாமல் ஒரு கோயிலில் வச்சு பண்ணுறாங்க. நிவின் உடனே காவேரி தங்கச்சிக்கு ஃபோன் பண்ணி, நான் என்ன சொன்னேன் உங்ககிட்ட, இங்கே கல்யாணமே முடிஞ்சிடுச்சு 2 பேருக்கும், நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், வீட்டில் யார்கிட்டையாவது சொல்லு, உங்கள் அக்காவோட வாழ்க்கை தான் கெட்டு போகும் தெரியுமில்ல, இங்கே ராகினிக்கும் அஜய்க்கும் கல்யாணமே நடந்து முடிஞ்சிருச்சு, நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன், உங்கள் ஃபேமிலிகிட்ட சொல்லு, இல்லை அவங்க ஃபேமிலிகிட்ட சொல்லு, தெரியாமல் கல்யாணம் நடக்குதுன்னு சொல்லிட்டு சொன்னல, நீ சொன்னியா அப்படின்னு சொல்லிட்டு காவேரி தங்கச்சியை பிடிச்சி திட்டுறாரு. அது வந்துங்குது, இப்படியே சொல்லுது. உடனே நினச்சிக்குது, உனக்கும் எனக்கும் இப்போ வந்து ரூட்டு கிளியர் ஆகிடுச்சுன்னு நினச்சிக்குது. காவேரி தங்கச்சி வந்து நிவினை விரும்புகிறாங்க. ஆனால் வந்து நிவின் வந்து விரும்பலை, காவேரி தங்கச்சியை விரும்பலை. அப்போ சத்தம் போடுறாரு. சத்தம் போட்டு ஃபோனை வைக்கிறாரு. என்ன இவர் சத்தம் போட்டு ஃபோனை வைக்கிறாரு அப்படிங்கும்போது, இங்கே பொண்ணு மாப்பிள்ளையும் வந்து நிற்கிறாங்க. அதாவது ராகினியும் அஜயும் வந்து நிற்கிறாங்க. அப்பா அஜயோட அப்பா சொல்கிறாரு, இங்கே பார்த்தீங்களா, நான் கல்யாணத்தையும் முடிச்சுட்டேன், இப்போ என்ன நடக்கும் பார்த்தீங்களா, உங்களால் ஒன்றும் பண்ண முடியாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு வர்றாரு. இதை பார்த்துட்டு தாத்தா, அதாவது விஜயோட தாத்தா சொல்கிறாரு, என்ன இது யாருக்கும் தெரியாமல் கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற, இது என்ன திருட்டு கல்யாணம் பண்ணிட்டு வந்திருக்கிற அப்படிங்கிறாரு. அவங்க பொண்டாட்டியாக தான் கேட்குறாங்க, என்னங்க இது சொல்லாமல் கொள்ளாமல் நீங்கள் கல்யாணத்தை பண்ணி வச்சுட்டு வந்துட்டீங்க, மகன் விரும்பினா வச்சேன், கல்யாணம் பண்ணி வச்சேன், இதை நான் யாரை கேட்கணும், என் பிள்ளை கல்யாணம் பண்ணுறதுக்கு நான் யாரை கேட்கணும் அப்படிங்கிறாங்க. உடனே வந்து காவேரியோட பாட்டி சொல்கிறாங்க, இவன் புகுந்த வீடும் ஆமை புகுந்த வீடும் ஒன்று தம்பி, இவன் நல்லாவே இருக்க மாட்டான், இவன் வந்து மற்றவங்களையும் நல்லா வாழ விட மாட்டான், அதே மாதிரி இவன்ற பொண்ணு அப்படி தான், யாரையும் வாழ விட மாட்டான், இவன் வந்ததே காவேரியை வாழ விடக்கூடாதுன்னு தான் இங்கே வீட்டுக்கே கால் எடுத்து வச்சிருக்கிறா தெரியுமா அவங்களுக்கு அப்படிங்கும்போது, காவேரிக்கு நான் இருக்கம்மா, நான் பார்த்துக்குவேன் காவேரி அப்படின்னு தாத்தா சொல்கிறாரு. அதாவது விஜயோட தாத்தா
சொல்கிறாரு. உடனே யார் இருந்தாலும் இவன் குடி கெடுத்தவன் தம்பி, உங்கள் குடியை கெடுக்காமல் விட மாட்டான். அப்படி ஏய் வாயை மூடிட்டு ஒழுங்கா போ அப்படின்னு பசுபதி சொல்கிறாரு. பசுபதி சொல்லிவிட்டு உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், இனிமேல் யாராலையும் ஒன்றும் செய்ய முடியாது தெரியுமில்ல. என் மக வந்து இந்த வீட்டுக்கு மருமகளாக வந்துட்டா, இனிமேல் அவள் சொல்கிறது தான் சட்டம். உன் பேத்தி எங்கே போய் நிற்கிறான்னு பாரு அப்படின்னு இவர் வந்து கனவு கண்டுட்டு சொல்கிறாரு. ஆனால் விஜய் வந்தவனை தான் நடக்கிறதே வேறு. வெளியே போங்கன்னு சொல்ல போகிறாரு. விஜய் வந்து இப்போ என்ன பண்ண போகிறாரு, விஜயும் காவேரியும் வீட்டுக்கு வர போகிறாங்க. வந்துட்டு வெளியே போங்க அப்படின்னு சொல்ல போகிறாங்க. யார் வளர்த்தா என்ன, சித்தி வளர்த்தாலும் கொண்டாலும், ஆனால் காவேரிக்கு வந்து வேண்டாத குடும்பம் இந்த குடும்பத்தில் இருக்கக்கூடாதுன்ட்டு விஜய் வந்து சொல்ல போகிறாரு. பசுபதி இந்த குடும்பத்துக்கு வந்ததே ராகினி வந்து காவேரியை பழி வாங்கவும், பசுபதி இந்த குடும்பத்தில் உள்ள சொத்தை எடுத்துக்கவும் தான் இந்த குடும்பத்தில் வந்து அஜய்க்கு வந்து ராகினியை கல்யாணம் பண்ணி கொடுத்தது. ராகினி வந்து அஜயை உண்மையாக விரும்பாமல் காவேரியை பழி வாங்க தான் ராகினி இந்த வீட்டுக்கு வந்திருக்கு. அதனால் இப்போ வந்து எல்லாருமே சேர்ந்து அந்த குடும்பத்தை, விஜய் குடும்பத்தை பழி வாங்க போகிறாங்க. காவேரி இதையெல்லாம் கண்டுபிடிச்சி ஒன்றையும் தடுத்து நிறுத்தி காப்பாற்றிடுவாங்க அவங்கள.